பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். பிரியமானவர்களே, இங்க கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுதான் நமக்கு நமக்கு முக்கியம். கர்த்தர் யாரோடு கூட இருந்தாராம்? யோசேப்போட கூட இருந்தாராம். பிரியமானவர்கள், இங்க என்ன நடக்குது? யாக்கோபுக்கு மற்ற பிள்ளைங்களை காட்டிலும் யோசேப்பு மிகவும் மனதுக்கு நெருங்கிய மகனாக இருந்தான், மிகவும் நேசித்தார். யாக்கோபு யோசேப்புக்காக பலவர்ண அங்கிகளை எல்லாம் தைத்து அந்த யோசேப்புக்கு போட்டு அழகு பார்த்த அந்த மகனை மிகவும் நேசித்தார் யாக்கோபு. அது மற்ற சகோதரிகளுக்கு எப்படி இருந்துச்சு? விசனமா இருந்துச்சு. நம்ம தகப்பன் நம்மை காட்டிலும் நம்ம எல்லாருமேலும் காட்டுகிற அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் விட அந்த யோசேப்பின் மேல் அதிகமாக பாசம் வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவங்க யாருக்குமே என்ன செய்யல, பிடிக்கல. காரணம் இல்லாமல் அவர்கள் யோசேப்பை வெறுத்தாங்க. யோசேப்பு இத்தனைக்கும் அந்த சகோதரர்களிடத்துல என்ன செய்ய பண்ணல, எந்த வாக்குவாதமும் அவங்க பண்ணல. யோசிப்பு அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அவருடைய சகோதரர்கள் அந்த யோசிப்பை வெறுத்தார்கள். பிரியமானவர்களே, யோசிப்பின் மனம் எவ்வளவாக வேதனைப்பட்டிருக்கும் அல்லவா? நம் சகோதரர்கள் ஏன் நம்ம வெறுக்கிறாங்க? எந்த காரணமும் இல்லையே, நம்ம அவங்க என்ன செஞ்சோம்? ஆனா அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க, நம்மளை முழு பகையாய் பகைக்கிறார்கள் என்று சொல்லி யோசேப்பின் மனம் எவ்வளவு நொறுங்கி இருக்கும். பிரியமானவர்களே, நொறுங்குண்ட அந்த யோசேப்பின் மனதை தேவன் அருகில் வந்தார். அந்த மனதில் நொறுங்குண்ட இருதயத்திற்கு தேவன் அருகில் வந்தார். பாருங்களேன், தேவன் யோசேப்போடு இருந்தாராம். அன்றைக்கும் கூட ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பட்சமாய் பேசாமல்னா என்ன? யோசேப்போட அன்பாவே பேச மாட்டாங்களா? தேத்து வந்தாங்கன்னா முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளவாக வெறுத்தார்கள். யோசேப்பே ஒருவேளை வாலண்டியரா போய் பேசியிருந்தாங்க கூட அவங்க அதற்கு பதில் சொல்லாம கூட போயிருந்திருக்கலாம். ரொம்ப ஹேர்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப யோசேப்பை என்ன செஞ்சிருக்கலாம்? தனிமைப்படுத்தி இருந்திருக்கலாம், ஒதுக்கி வைத்திருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நான் இதை யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கே அது கஷ்டமாக இருக்குது அல்லவா? ஏனென்றால் அதே மாதிரியான சூழ்நிலை இன்று நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை முழு பகையாய் பகைக்கிற ஜனங்களுக்கு நடுவில் நாமும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் இல்லாமல் நம் மீது வெறுப்பை கொண்டு நாம் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்திருப்போம். ஆனால் அவர்கள் நம் மீது என்ன செய்றாங்க? அன்பு வைக்காம நாம் கொடுத்த அந்த அன்புக்கு பதிலாக நமக்கு என்ன தராங்க? வெறுப்பு தராங்க. அதனால் நம் இருதயம் காயப்பட்டு இருக்கிறது அல்லவா? கவலைப்படாதீங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொன்னால் உங்களோடும் என்னோடும் தேவன் உண்டு. பிரியமானவர்களே, அன்றையும் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அதாவது யோசிப்பு ஒரு சொப்பனம் காண்கிறார் அல்லவா? அந்த சொப்பனத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த சகோதரர்கள் மீண்டும் என்ன செய்தாங்க? அவரை முழு பகையாய் பகைக்கிறாங்க. அவர் என்ன சொப்பனம் கண்டார்? 37ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் ஒரு வெகுளித்தனமாக தான் கண்ட சொப்பனத்தை என்ன செஞ்சுட்டான்? போய் ஷேர் பண்ணிட்டான். நான் இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன், தேவன் எனக்கு இப்படி ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு அப்பாவி மனதோடு, ஒரு வெகுளித்தனமான ஒரு மனதோடு போய் என்ன செஞ்சுட்டாரு? ஷேர் பண்ணிட்டாரு. இதை கேட்டா நம்முடைய சகோதரர்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். பரவாயில்லப்பா, நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறியா? தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரா? பரவாயில்ல, எங்களுடைய சகோதரன் நீ ஆசீர்வதிக்கப்படுவது எங்களுக்கும் சந்தோஷம் என்று சொல்லுவார்கள் என்று நினைத்து கூட யோசிப்பு என்ன செஞ்சிருக்கலாம்? அதை போய் வெகுளித்தனமாக ஷேர் பண்ணிருக்கலாம்.
ஆனால் அதை அவர்களுடைய சகோதரர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாங்க? நீ எங்களுக்கு அதிகாரியா இருப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை, ஒரு போட்டி, ஒரு வெறுப்பும் ஒரு கசப்பும் அவர்களுக்குள்ளாக இருந்தது பிரியமானவர்களே. இன்னும் கூட அவன் வேறொரு சொப்பனமும் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். அவன் தகப்பனுக்கு தெரிந்து பாருங்களேன், யாக்கோபுக்கு. ஏன்னா யாக்கோபுக்கு அங்க பெத்தேல்ல தேவன் என்ன செஞ்சிருக்காரு? தரிசனமாயிருக்காரு. அதனால அந்த யாக்கோபால அதை புரிந்து கொள்ள முடியுது. மனதின் ஓரத்தில் வைத்து கொண்டாலும் சகோதரர்களுக்கு முன்பதாக என்ன செஞ்சாரு யாக்கோபு? என்ன நீ இப்படி சொப்பனம் கண்டன வந்து சொல்ற, நாங்க எல்லாரும் உனக்கு பணிஞ்சு நிக்க போறோமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? கடிந்து கொள்றாரு. ஆனாலும் மனதின் ஓரத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அத வைத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் நாம் வெகுளித்தனமாக சில காரியங்களை நாம் சொல்வது நிமித்தமாக, அவன் சொப்பனம் கண்டேன் என்றுதான் சொன்னான். நான் அதிகாரி ஆயிட்டேன், அவனுக்கு இன்னும் அந்த மேன்மை வரல. ஆனா அதுக்கு முன்பதாகவே கண்ட சொப்பனத்தை சொல்ல மாத்திரதான் செஞ்சிருக்கான். அதுக்கே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அவனை கொலை செய்ய வகை தேடி விட்டார்கள். பிரியமானவர்களே, நான் இப்படி பார்த்தேன்னு தான் அவன் என்ன செஞ்சிருந்தான் சொல்லியிருந்தான். அதுக்கே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. தேவன் அங்கு ரூபனுடைய இருதயத்தை திறந்து, ரூபன் மாத்திரம் தன் சகோதரனுக்காக என்ன செய்கிறாரு? போராடுகிறாரு. வேண்டாம், நம் சகோதரன் நம் மாம்சத்தில் மாம்சமானவன், அவனை நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கொல்ல வேண்டாம். அவனுடைய இரத்த பலிக்கு நாம் காரணமாக வேண்டாம். அவனை இந்த குழியில போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக குழியில் போட்டதுக்கு அப்புறம் யூதா சகோதரனுடைய இருதயத்தை தேவன் ஏவுகிறார். யூதா என்ன சொல்கிறாரு? வேண்டாம், இவன் இங்கிருந்து மறிச்சு போயிடுவான், அவனோட ரத்தப்படி நம்ம மேல சுமர வேண்டாம், இவன் என்ன செஞ்சலாம்? 20 காசுக்கு விற்று போடலாம் என்று சொல்லி எகிப்தில அடிமையாக என்ன செஞ்சு போடுறாங்க? விற்று போடுறாங்க. பிரியமானவர்களே, அந்த யோசேப்பு எவ்வளவு கெஞ்சி இருப்பாங்க அந்த நேரத்துல. அந்த நேரத்துல என்னெல்லாம் நடந்திருக்கும்? நாம் கண்கள் முன்பதாக அதை நம்ம கொண்டுட்டு வருவோமா? உடன் பிறந்த சகோதரராலே இவன் இப்படிப்பட்ட கஷ்டப்பாடுகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார். இளம் வாலிப வயதை உடைய அந்த யோசேப்பு, தகப்பனிடத்துல செல்லமாக வளர்ந்த யோசேப்பு, தன் இனத்தாராகிய தன் சொந்த ஜனத்தாலே தன் சொந்த சகோதரராலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறார். அதை கடந்து வந்த பாதை, அதை கடந்து போன பாதை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் பிரியமானவர்களே. இன்னும் கூட யோசேப்பு எகிப்தில போய் அதிபதியாக உயர்ந்ததுக்கு அப்புறம் கூட அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? வாராங்க அங்க தானியங்களை வாங்குவதற்கு. அப்ப யோசேப்புக்கு தன் சகோதரர்களை அடையாளம் தெரிந்து கொண்டான். ஆனா அவங்க சகோதரர்களுக்கு யோசேப்பு என்ன செய்யல? அடையாளம் தெரியவில்லை. அப்ப கூட அவர் என்ன தெரியுமா பண்ணுகிறார்? மிகவும் அவன் சகோதரர்கள் எல்லாம் பார்த்து அவனுக்கு அழுகை வருகிறது. யாத்தியாகமம் 43ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். எவ்வளவு பாசம் வச்சிருந்திருக்கான் அந்த யோசேப்பு! தன் சகோதரர்களை பார்த்த உடனே உள்ளம் பொங்கியதாம். அவனுக்கு அவ்வளவு அழுக வருது. உண்மையான அன்பு வைத்திருந்தான் அந்த யோசேப்பு. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் இன்றைக்கு அநேகர் மேல உண்மையான அன்பு வைத்திருக்கிறோம். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு அவர்களிடத்துல என்ன இல்ல? மனப்பக்குவம் இல்ல. நாம் கொடுத்த நேசத்திற்கு பதிலாக நம்மை வெறுக்கிறார்கள், நம்ம மேல கசப்பை புழிகிறார்கள். நாம் புரிந்து கொள்வது என்ன? இந்த விஷயத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நாம் கடந்து போய்கிட்டு இருக்கோம் என்று சொன்னால், ஒருவேளை நாம் நேசித்தவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்ம மேல கசப்பை காட்டுகிறார்கள் என்று சொன்னால், நாம் அறிய வேண்டியது என்ன? இருதயம் நொறுங்குண்ட நம்மளுடைய இருதயம் நொறுங்குண்டதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு அருகில் இருக்கிறார். அன்றைக்கும் யோசேப்போடு கூட இருந்தாராம். தன் சகோதரர்கள் எல்லாரும் வெறுக்கிற அந்த சூழ்நிலையையும் அந்த யோசேப்பு சகோதரரை நேசிக்கிறதையும் தேவன் என்ன செஞ்சிருந்தாரு? அறிந்திருந்தாரு. அப்போ ஆண்டவர் அதை அறிந்திருந்ததுனால யோசேப்போடு கூட இருந்தார்.
பிரியமானவர்களை, இன்றைக்கும் நாம் கடினமான பாதையை கடந்து போகலாம். சொந்த ஜனத்தார்கள் முன்பதாக நாம் வெறுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். நாம் நேசத்தை கொடுத்து கசப்பை பெற்றவர்களாக இருக்கலாம். நமக்கு எதிராக அவங்க சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கலாம். நம்ம வெகுளித்தனமாக அவர்களிடத்தில் போய் நாம் நேசத்தை காண்பித்திருந்திருக்கலாம். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் அறிந்தவர் இயேசு உண்டு. அவங்க செஞ்ச அந்த தீமை யோசேப்புக்கு எப்படியாக மாறியது? நன்மையாக மாறியது. பிற்காலத்துல கானான்ல பஞ்சம் வரும் பொழுது தன் தகப்பனையும் கூட யோசேப்பு என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். பிற்காலத்தில் தேவனுடைய மகிமை பூரணமாய் விளங்கினது பாருங்களேன். அதே மாதிரிதான் இன்றைக்கும் நம்முடைய காரியங்கள்ல ஒரு கசப்பான அனுபவத்தோடு நம்ம இருந்துட்டு இருக்கோமா? பிற்காலத்தில் தேவன் அதை மகிமையாக முடிய பண்ணுவார். நமக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறதா? நமக்கு எதிராக சில காரியங்களை நம்மளுடைய சுற்றத்தார்களே பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? தேவன் அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார். தேவன் நம்ம கூட இருப்பார். அதுதான் முக்கியம். இங்க யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அதுதான் இங்க முக்கியம். பிரியமானவர்களை, யோசேப்போடு கர்த்தர் இல்லைன்னா அவங்க அன்னைக்கு அடிமையா விற்று போட்டு இருக்கும் பொழுது அவன் அடிமையாகவே அங்கிருந்து மறுத்திருந்திருக்கணும் பாருங்களேன். ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் அப்படி விடல, அடிமையாக மறைத்து போக விடல. தேசத்துக்கு அதிபதியாக எங்கே விற்று போட்டார்களோ அங்கேயே தேவன் என்ன செஞ்சார்? யோசேப்பை உயர்த்தினார். இதுதான் வித்தியாசம். இன்றைக்கும் நாம் பலரால பகைக்கப்படலாம், நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல் மறுக்கப்படலாம், நாம் இருக்கிற இடத்துல நம்ம தோல்வி மேல் தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கலாம், அதற்கு மற்றவர்களுடைய சூழ்ச்சி காரணமாக இருக்கலாம். ஆனால் முடிவிலே மகிமை விளங்கும். முடிவிலே தேவன் நம்மை உயர்த்துவார். தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையான்னு மாத்திரம் நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி தன் ஒரு குழந்தை இரவில் படுத்திருக்கும் பொழுது நம்ம பக்கத்துல அம்மா இருக்காங்களான்னு சொல்லி அந்த குழந்தை அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா உடனே குழந்தை என்ன செஞ்சிடும்? முழிச்சிடும். அதே மாதிரி நம்ம கூட தேவன் இருக்கிறாரா? தேவன் நம்ம கூட இருப்பதற்கு ஏற்ற விதமாய் நம்முடைய பாளையம் சுத்தமாய் இருக்கிறதா? நாம் பரிசுத்தமான ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதை மாத்திரம் நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கும் கடவுளுக்கும் உள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப் பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளுடைய காரியம், நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாறிவிடும். எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும், எத்தனை தீமை வந்தாலும், எத்தனை தீங்கான காரியம் வந்திருந்தாலும் முடிவிலே அதை ஜெயமாக மாற்றுகிறதற்கு நம் தேவன் நம் கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிறது தான்ப்பா முக்கியம். அப்பா, எங்களை சுற்றி அநேகர் எங்களை பொறாமைனாலும் வீணாக எங்களை பகைக்கிறார்கள் சுவாமி. நாங்கள் கொடுத்த அன்புக்கு கசப்பை பெற்றுக்கொண்டோம் சுவாமி. நாங்கள் நேசித்த உண்மையாய் பாசம் வைத்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பதிலாக நாங்கள் வெறுப்பையும் கசப்பையும் சம்பாதித்துக் கொண்டோம். தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபத்தில் என் தேவன் இருப்பீராகப்பா. கர்த்தாவே, நீர் உயர்த்துவீராக ராஜா. அப்பா, எல்லா தீமைகளையும் நன்மையாக முடிய பண்ணுங்க. எல்லா தீமையான காரியங்களும் நன்மையாக மாறட்டும். பிறரால் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நிந்தைகளும் அவமானங்களையும் கர்த்தர் துடைப்பீராக. பிறரால் நாங்கள் அனுபவிக்கிற தோல்வியை ஜெயமாக மாற்றுவீராக. பிறருடைய சூழ்ச்சினால வந்த காரியம் இன்றைக்கு ஜெயமாக மாறுவதாகப்பா. கர்த்தர் பிற்காலத்திலே மகிமைப்படும் விதமாக அன்றைக்கு யோசேப்பை அப்பா எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போனீங்க. ஆனா பிற்காலத்தில் அந்த தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தி பஞ்சத்தை ஆண்டவரே போக்கும்படி செஞ்சீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மகிமை வெளிப்பட்டதே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்பா, பிறரால் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தோல்வியை தேவன் ஜெயமாக மாற்றுவீராக. உம்முடைய மகிமை எங்கள் மேல் விளங்க பண்ணுவீராக. அப்பா, உம்மை நேசிக்கிறவர்களுக்கு தகப்பனே எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை இந்த கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. பிறருடைய சூழ்ச்சினால நீங்க நம்பினவங்களே உங்களை ஏமாற்றி இருக்கிறாங்களா? நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறவங்களே உங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்களா? நீங்க நம்பின நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறிட்டாங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு உண்டு.
இப்படிப்பட்ட ஏமாற்றங்களை சந்தித்தவர்களோடு தேவன் இருப்பார் பிரியமானவர்களே. நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் நாம் பரிசுத்தமா இருக்கிறோமா? தேவன் நம்ம கூட வாசமா இருப்பதற்கு ஏற்ற விதமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது மாத்திரம் நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலம் உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த மோட்டிவேஷனல் வேர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அநேகருக்கு இத ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்க ஷேர் பண்றது மூலமா என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்த நீங்களும் செய்றீங்கன்னு சொல்லி என்பதை மறக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.